ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இது போன வாரம் வியாழக்கிழமை எடுத்த வீடியோ தான். காலையிலேயே சுண்டைக்காய் குழம்பு வைக்கலான்னு வெங்காயமெல்லாம் துவைச்சி எல்லாம் வணக்கியாச்சு. அதுக்கப்புறம் சுண்டைக்காய் பார்த்தா ரொம்ப வாடி போச்சு. தட்டினா விதையெல்லாம் உள்ள கருப்பு கருப்பாக இருக்குது. சரி வேண்டான்ட்டு சொரக்காய் குழம்பு வச்சாச்சு. ரசம், உருளைக்கிழங்கு ஃப்ரைட் பண்ணியாச்சு. தீக்ஷித்து சூப் போட்டிருக்கான்னு இவனும் சூப் போட்டு செப்பல் தொடுறா அப்படின்னா செப்பல் வேண்டான்னு சொல்லிட்டு ஒரு ஓரத்தில் தூக்கி வீசுகிறான் பாருங்க. இப்போ டெய்லியுமே காலையில் தீக்ஷித்தும் செலினையும் சூப் போட்டுக்கிறது. அவங்கள ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டு செலினையும் பால்வாடி அனுப்பிச்சி விட்டு மாவு ஆட்டுறக்கு ஊற வச்சுருந்தேன். அதுவும் ஆட்டி வச்சிடலான்ட்டு போட்டாச்சு. நாளைக்கு அபிஷேக பூஜை பண்ணணுமா, அதனால வீட்டெல்லாம் துடைக்கணும். இன்னும் பாதி தவிக்கிறது இருக்குது. எல்லா வேலையும் முடிவுக்கு நைட் ஆயிரும். மாவு இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு ஆட்டி வச்சுட்டேன். இல்லாட்டி எல்லா வேலையும் செஞ்சு டயரில் என்ன சாப்பாடு செய்யணும்னு யோசிக்கணும். எல்லாம் தவிச்சு போட்டு முடிச்சாச்சு. செலினும் பால்வாடிலேருந்து வந்துட்டான். ரூமெல்லாம் துடைச்சாச்சு. ஹால் மட்டும் தான் துடைக்கணும். துடைச்சிட்டு இருந்தால் செலினால் வெளியே உட்காந்து விளையாட முடியல. வந்து பார்த்துட்டு போயிட்டு இருந்தான். ஹால் துடைக்க மழையும் வந்துருச்சு. பாதி துணி தான் காஞ்சிருந்துச்சு. அதெல்லாம் எடுத்து உள்ளே போட்டு காயாததெல்லாம் மறுபடியும் எடுத்து காய போட்டாச்சு. எல்லா வேலையும் முடிச்சுட்டு குளிச்சுட்டு வரைக்கும் மணி 5 ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பாலிட்டு வந்து காய்ச்சி இவங்களுக்கெல்லாம் கொடுத்துட்டு அப்புறம் ஒரு 6 மணிக்கு சாமி கும்பிட்டேன். 2 பேரும் விழுந்து கும்பிட்றாங்க. செலினோட பட்டை வாருங்க. இன்றைக்கி செம்பருத்தி பூ கிடைக்கல. பக்கத்து வீட்டு பொண்ணு வந்து சஷ்டி விரதம் இருக்கிறாங்க. அதனால பூவெல்லாம் பொறிச்சிட்டாங்க. வீட்டில் இருந்த ஒரு 3 செம்பகப்பூ தான் இருந்துச்சு. அதை பொறிச்சிட்டு வந்து வச்சு சாமி கும்பிட்டாச்சு. நாளைக்கு வந்து அபிஷேக பூஜைக்காக எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சு. பழம், மாலை, அபிஷேக சாமான்கள், தின்னூறு, குங்குமம் அதெல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. அப்படிங்களா? வாயிலே அவசாரம் பண்ணிட்டீங்க. சாப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் அப்பா வந்தார். நாளைக்கு வேறு தீக்ஷித்துக்கு பிங்க் டேவா. தீபாவளிக்கு முன்னாடி சொல்லியிருந்தாங்கன்னா பிங்க் கலர் ட்ரெஸ்ஸே எடுத்துருக்கலாம் தீபாவளிக்கு. அதுக்கப்புறம் தான் சொன்னாங்க. ட்ரெஸ் இல்லை அப்படின்னு சொன்னால் நான் நாளைக்கு லீவ் போட்டுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுறது, அவசர பூஜை இன்றைக்கி தான் சரி லீவ் போட வச்சிடலாம் அப்படின்ட்டு இருந்தால் அவங்க அப்பா போய் எடுத்துகிட்டே வந்துட்டார். இனி அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.